வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ, லஞ்சுக்கோ, இல்லை டின்னருக்கோ, வீக்கெண்டில் ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணும்னா கண்டிப்பாக பஞ்சு மாதிரி சுவையான இந்த பாலாப்பம், கூடவே அதுக்கு செம்ம காம்பினேஷனான நம்மளுடைய சைதாப்பேட்டை ஸ்பெஷல் வடகிரி, இது ரெண்டும் ஒரு சூப்பர் காம்போங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அது வீக்கெண்டுக்கு செய்கிறதுக்கு அட்டகாசமான ரெசிபி. இது என்னுடைய ஸ்டைலில் நல்ல ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். காலையில் டிஃபனுக்கு ஸ்பெஷலாக செய்ய போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே ஆப்பமாவு அரைச்சி வச்சுருங்க. இது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஆப்பமாவு. நல்ல சுவையாகவும் நல்ல ஸ்பாஞ்சியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு இட்லி அரிசி, ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட். 1 கப்புங்கிறது 200 கிராம், ஸோ ரெண்டும் சேர்த்து 400 கிராம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, உருட்டு உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். அப்புறம் நான் இன்றைக்கி சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இந்த சிகப்பு அவலில் ஒரு 100 கிராம். நீங்கள் சிகப்பு அவல் போட்டால் கலர் கொஞ்சம் ஆப்பம் மாறுமே நினைப்பீங்க. ஆமாம், கொஞ்சம் கலர் மாறும், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வெள்ளை அவல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4-5 தடவை இந்த அரிசியை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். இது 5 மணி நேரம் ஊறணும். அது ஊறி முடிக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அவலையும் ஒரு அரை மணி நேரம், நான் இந்த கட்டி அவல் எடுத்திருக்கேன், அதனால் அரை மணி நேரம். நீங்கள் தட்டு அவல் எடுத்திங்கன்னா 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். அதையும் ஊற வச்சு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ மிக்சியில் தண்ணி இல்லாமல் நான் இதை 2 பேட்சாக போட்டு மிக்சிலேயே தான் அரைக்க போகிறேன். கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா இன்னும் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்ம மிக்சி வச்சுருக்கவங்க மிக்சிலே கூட அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி உளுந்து நம்ம ஊற வச்சதை பாதி போடுங்க. அவலில் ஒரு பாதி சேர்த்துக்குங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். இதில் நீங்கள் தேங்காயாவும் சேர்த்து அரைக்கலாம், இல்லை தேங்காய் பால் எடுத்து வச்சு அந்த பால் ஊற்றியும் அரைக்கலாம். ஆப்ஷன் எது உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியுமோ. ஆனால் சுவையில் பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக இப்படி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. 2 பேட்சாக அரைச்சிக்குவோம். சரியா? அரைச்சாச்சு. நல்லா கொஞ்சம் போரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நான் மிக்சியை கொஞ்சம் அலசிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி நைட்டு ஃபுல்லாக குறைஞ்சது 8 மணி நேரம் இது நல்லா உங்களுக்கு ஃபெர்மெண்ட் ஆகணும். அப்போ தான் மாவு உங்களுக்கு காலையில் நல்லா பொங்கி வரும். ஆப்பமும் நல்லா சாஃப்டாக அந்த ஓட்டையாக வர்றது அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா அந்த ஃபெர்மெண்ட் ஆகணும். நல்லா புளிச்சு மாவு அப்படி பொங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஊற்றலாம். ஸோ இப்போ காலையில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே 3/4 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஆப்பமாவு ரெடி. வடகரி செஞ்சிடலாம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 1 கப்பு கடலைப்பருப்பு, அதாவது 150 கிராம் கடலைப்பருப்பு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. காலையில் டிஃபனுக்கு செய்ய போகிறீங்கன்னா ஒரு 6 மணிக்கெலாம் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா 8 மணிக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் அது தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு ஒரு 2-3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் கரகரப்பாக நம்ம மசால் வடைக்கு அரைப்போம்ல அது மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அரைக்கிறதுக்குள்ளே எண்ணெயும் நமக்கு காஞ்சிரும். பாருங்கள், இந்த பதத்துக்கு கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு என்ன பண்ணலாம், குட்டி குட்டி சின்ன அப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே கிள்ளி போடுற மாதிரி பக்கோடா போடுவோம் இல்லையா, அதை மாதிரி போட்டுக்குங்க. குணுக்கு போடுவோம்னு சொல்லுவாங்களே, அந்த குணுக்கு மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் சில பேருக்கு ஐயோ இது எண்ணெயில் பொரிச்சதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது என்ன பண்ணுங்கள், தோசைக்கல்லை அப்படியே அடை மாதிரி தட்டிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பக்கம் திருப்பி போட்டு ரோஸ்ட் ஆக்கிட்டு அப்புறம் அதை உதுத்து விட்டுக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. எண்ணெயில் போட்டும் பொரிச்சிக்கலாம், எண்ணெய் இல்லாமையும் நீங்கள் செஞ்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப பொறுன்னு பொரிக்கக்கூடாது.
வெந்திருக்கணும், ஆனால் அந்த கலர் மாறி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கிங்க. இதையும் ஒரு 2 பேட்சாக போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது வடகரி செய்கிறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நம்ம வில்லேஜ் குக்கிங் தாத்தா சொல்கிற மாதிரி பட்டை வகையரா அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள், அந்த மாதிரி பட்டை கிராம்பு வகையில் எல்லாத்துலேயும் போடலாம். 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் 2 பிரியாணி இலை, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இவ்வளவும் போட்டிருக்கேன். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் அளவு வதக்கினா போதும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து வதக்கிடலாம். 3 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி, அதை கட் பண்ணியாச்சு. கூடவே ஒரு 1/2 கைப்பிடி புதினா. இந்த புதினா போடும்போது இந்த வடகரிக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கண்டிப்பாக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இப்போ பொடிச்சு வச்ச வடையை அப்படியே 1-2 உதுத்து விட்டுக்குங்க. ரொம்ப பொடியாகவும் உதுத்துறாதீங்க. நம்மளுடைய செந்தூர் மசாலாவில் இன்றைக்கி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள், கறி மசாலா தூள், இது 4 தான் சேர்க்க போகிறோம். மசாலாஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மளுடைய செந்தூர் மசாலாவில் செய்யும் போது ஈஸியாகவும் செஞ்சிடலாம். செம்ம டேஸ்டியான அசல் சைதாப்பேட்டை வடகரின்னு சொல்லுவாங்கள்ல, அது நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், இது 3மே சேர்த்துக்குங்க. அப்படி ஒரு வாசனையாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கறி மசாலா இருந்தாலும் போடலாம். கறி மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நான் 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். என்னடா இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னு நினைக்காதீங்க. நம்ம வடை போட்டு பொரிச்சு வச்சோம் இல்லையா, பொரித்து உதுத்து வச்ச வடையை போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அது சூப்பராக இழுத்துடும். மூடி போட்டு வைங்க. அந்த மசாலா வாசனை ரா ஸ்மெல்லாம் போகணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் இப்போ பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம உதுத்து வச்ச வடையை உள்ளே போட்டுடலாம். சும்மா 1-2 தான் உதுக்கணும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சின்ன சின்ன பீசஸாக தெரியணும். ரொம்ப போட்டு பவுடர் மாதிரி உதுத்துறாதீங்க, அது பார்த்துக்குங்க. இது நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அப்படி குழம்பு மாதிரி அப்படி செய்யணுன்னா இன்னொரு கப்பு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு பயப்படவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக அது இழுத்துரும் எல்லாத்தையுமே. 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மூடி வைங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், இப்போவே தண்ணியெல்லாம் அப்படியே இழுத்துடுச்சு. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி நல்ல ஒரு தாராளமாக சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு கலந்து விட்டுட்டு ஃபுல் சிம்மரில் வச்சுடுங்க. ஃபுல் சிம்மரில் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அவ்வளோதான், சூப்பரான வடகரி ரெடி. இதில் நீங்கள் தேங்காய் பால் கூட கொஞ்சம் சேர்க்கலாம், இல்லை கொஞ்சம் தேங்காவும் முந்திரியும் கூட அரைச்சி ஊற்றலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். வடகரி ரெடி. அப்புறம் என்ன, சுட சுட ஆப்பம் ஊற்றிட வேண்டியது தான். வாங்க, ஆப்பச்சட்டி வச்சாச்சு. நல்ல ஹீட் ஆனோடனே மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுடுங்க. வச்சுட்டு நம்மளுடைய ஆப்ப மாவு எடுத்து ஒரு 1.5 கரண்டி ஊற்றுங்க. கரெக்டாக இருக்கும். என்னுடைய ஆப்பச்சட்டி ரொம்ப பெருசு இல்லை, கொஞ்சம் சின்ன சைஸ் தான். அதனால் ஒரு மீடியம் சைஸ் ஆப்பம் அப்படி தான் வரும். அப்படி எடுத்து ஒரு சுற்றி அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், மூடி வச்சு 1 நிமிஷம். உங்களுக்கு நல்ல செவக்க வேணும்னா 2 நிமிஷம், இல்லை செவக்க வேண்டாம், சில பேருக்கு வெள்ளையாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா 1 நிமிஷத்துலேயே இப்படி எடுத்துடலாம். ஆனால் வெந்துடும், உங்களுக்கு மாவு வெந்துடும். ஆப்பம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ சூப்பராகவும் நல்ல நடுவில் நல்ல ஸ்பாஞ்சியாகவும் சாப்பிட. நீங்கள் வெறும் ஆப்பத்தை இப்படி பிச்சு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி இந்த ஆப்பத்து கூட நான் வெல்லம் போட்ட தேங்காய் பால், தேங்காய் துருவிங்க, அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்குங்க, 2 ஏலக்காய் போட்டுக்குங்க, ஒரு சின்ன கொஞ்சமாக சால்ட் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அப்படியே அரைச்சி வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வெல்லம் சேர்த்த தேங்காய் பால் ரெடி. அப்புறம் அட்டகாசமான நம்மளுடைய சைதாப்பேட்டை வடகரி. இது 2ம் செம்ம காம்போ. ஆப்பத்துக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பம் எது கூட சாப்பிட்டாலும் செம்ம அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.